யாழ்ப்பாணம் மின்சந்தையின் மின்சார கட்டணத்தை மாநகர சபை செலுத்தாததால் துண்டிக்கப்பட்ட மின்சாரம், வியாபாரிகள் அவதி. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறும் இந்திய கடற்தொழிலாளர்கள், பொய் உரைத்த கடற்படை தளபதி. ராஜபக்சக்களின் அரசியல் இனி செல்லாது, அனுர தரப்பு பகிரங்க அறிவிப்பு. தமிழின அழைப்பின் நிகழ்ச்சி நிரலை கச்சிதமாக முன்னெடுக்கும் ஆட்சியாளர்கள், சபாகுகதாஸ். ஐக்கிய மக்கள் சக்திக்கு புதிய அமைப்பாளர்களை நியமிக்க தீர்மானம். நரகத்தை விட்டு மகிழ்ச்சியுடன் வெளியேறுவேன், மைத்ரிபால சிறிசேன வெளிப்படை. கிழக்கில் இனிய பாரதியின் அட்டூழியங்கள், முதல் சாட்சியின் வாக்குமூலம். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட மீன் சந்தையின் மின்சாரமானது நேற்றைய தினம் துண்டிக்கப்பட்டதால் மீன் வியாபாரிகள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கினர். இது குறித்து மேலும் தெரிய வருவது, மாநகர சபையினர் மின்சார சபைக்கு மின்சார கட்டணத்தை செலுத்த தவறியதால் இன்று மதியம் மீன் சந்தையின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் மீனவர்கள் தமது மீன்களை விற்பனை செய்வதில் சிரமத்தை எதிர்நோக்கினர். இரவு மீன்களை விற்பனை செய்ய முடியாமல், இலக்க முறை நிறுவை தராசுகள் பயன்படுத்த முடியாமல், மோட்டார் மூலம் தண்ணீர் பாய்ச்சி சந்தையை கழுவ முடியாமல் மீன் வியாபாரிகள் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டனர். இது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் கவனத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் குறித்த இடத்துக்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் மின்சார சபையினருடன் தொடர்பு கொண்டு மின்சார இணைப்பை மீளவும் பெற்றுக் கொடுத்தார். யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு நல்லூர் திருவிழாவில் அமைக்கப்பட்ட கடைகள் உட்பட பல்வேறு வகையிலும் வருமானம் கிடைத்தும் மாநகர சபை சந்தையின் அடிப்படை வசதிகளை சீர் செய்வதிலும் மின்சார கட்டணத்தை செலுத்துவதிலும் தவறிழைத்துள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடுத்த 3 ஆண்டுகளில் இலங்கைக்கு $1 பில்லியன் அமெரிக்க மேல் நிதியுதவி செய்ய உள்ளதாக உலக வங்கி உறுதியளித்துள்ளதாக உலக வங்கியின் தெற்காசியாவுக்கான துணைத் தலைவர் ஜொகனஸ் ஜூட் தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் தெற்காசியாவுக்கான துணைத் தலைவர் ஜொகனஸ் ஜூட் இலங்கைக்கான தனது முதல் அதிகாரப்பூர்வ பயணத்தை நிறைவு செய்து கொண்டார். தனது 2 நாள் பயணத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க உட்பட அதிகாரிகளை சந்தித்தார். கடந்த மே மாதம் உலக வங்கி குழு தலைவர் அஜய் பங்காவின் வருகையை அடிப்படையாக கொண்டு இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த 3 ஆண்டுகளில் இலங்கைக்கு $1 பில்லியன் அமெரிக்க மேல் நிதியுதவி செய்ய உள்ளதாக வங்கி உறுதியளித்துள்ளதாக ஜூட் தெரிவித்துள்ளார். அத்துடன் சுற்றுலா, பிராந்திய மேம்பாடு, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திகள், டிஜிட்டல் மேம்பாடு ஆகியவற்றில் அடுத்த 12 மாதங்களில் கூடுதல் செயற்பாடுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக இந்திய கடற்தொழிலாளர்களின் இழுவை படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் வரவில்லை என கடற்படை தளபதி தவறான கருத்தினை கூறுவதாக அம்பாள் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் ராஜசிங்கன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அம்பாள் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய இழுவை படகுகள் கடந்த 3 மாதங்களாக இலங்கை கடற்பரப்புக்குள் வரவில்லை என கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார். அந்த கருத்தினை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் கடந்த 1 மாத காலத்துக்குள் நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்ததும் கடற்படையினரே. இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. இந்திய இழுவை படகுகளை கைது செய்வதற்கு கடற்படையினர் மேற்கொள்ளும் தொடர்ச்சியான முயற்சிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்திய இழுவை படகுகளிடமிருந்து கடற்படையினர் நம்மை பாதுகாப்பார்கள் என நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் ராஜபக்ச குடும்ப அரசியல் இனி செல்லாது என்றும் மக்கள் அரசியலின் உண்மையான முகத்தை உணர்ந்துவிட்டனர் என அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அவர், எந்த கட்சியாக இருந்தாலும் அதன் அரசியல் பயணம் மக்களின் ஆணைக்கு சார்ந்தது. மக்கள் மறுத்த அரசியல் சக்திகளுக்கு இனி எதிர்காலம் இல்லை என வலியுறுத்தியுள்ளார். இன்று மக்கள் அரசியலில் உண்மையை தெளிவாக புரிந்துள்ளனர். ஐஸ் போதைப் பொருள் மற்றும் அடுநிலை குற்றவாளிகள் தொடர்பான துர்நாற்றத்தையும் அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். சமீபத்திய தகவலின் மூலம் இதற்கு பொறுப்பானவர்களை வெளிப்படையாக மக்கள் அறிந்து கொண்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி காற்றோட்டம் ஏற்கனவே வந்துவிட்டது. மற்றொரு அரசியல் காற்றுக்கு இடமில்லை. பல விடயங்கள் இப்போது வேறறுக்கப்படுகின்றன. எதிர்காலத்திலும் இன்னும் பல மாறுதல்கள் நிகழும். நாம் எந்த வகையான ஊழல் அரசியலிலும் இந்த நாட்டில் வேரூன்று அனுமதிக்க மாட்டோம். ஊழல் அரசியலின் கருவறையை நீக்கியுள்ளோம். அதிலிருந்தே ஒரு நல்ல அரசியல் பிறக்க முடியும் என தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் ஊழல் ஒழிப்பு என்ற போர்வையில் பெரும் ஊழல்களை விட்டு சிறிய ஊழல்களை வைத்து எதிர்காலத்தில் தங்களின் ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய எதிர்த்தரப்புகளை மக்கள் மத்தியில்
ஊழல்வாதிகள், போதைப்பொருள் வியாபாரிகள், அதிகார துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்கள் என்ற முத்திரை குத்தி நீதிமன்றங்களில் வழக்குகளை தொடுத்து நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு வடக்கில் ஊழல் ஒழிப்பின் திரைக்கு பின்னால் கடந்த கால ஆட்சியாளர்கள் முன்னெடுத்த தமிழின அழிப்பை தொடர்வதற்கு பாரிய முஸ்தீபை ஏற்படுத்தியுள்ளது அனுர் அரசு என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பாரிய அரசியல் மற்றும் பொருளாதார பின்னடைவுக்கு காரணமான 76 ஆண்டு காலமாக புரியோடி போயுள்ள தேசிய இன பிரச்சினையை கண்டுகொள்ளாமல் ஊழல் ஒழிப்பு என்ற மாயைக்குள் தமிழ் மக்களை வைத்துக்கொண்டு தமிழின் அழிப்பின் நிகழ்ச்சி நிரலை கச்சிதமாக முன்னெடுக்கும் ஆட்சியாளர்கள் என குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியா வடக்கில் பெரும் காடழிப்புடன் 6000 சிங்கள குடும்பங்களை குடியேற்ற நடவடிக்கைகள் தீவிரம் பெற்றுள்ளன. இறுதிப் போரில் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதியை நீட்டுப்போக்கு செய்வதற்கு கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல் ஜெனீவாவில் உள்ளக பொறிமுறையில் கால எல்லை ஊடாக மீண்டும் கால நீடிப்பை பெற்றும் தமிழ் இனத்துக்கான நீதியை அளிக்க தயாராகியுள்ளனர். நீதி பொறிமுறையில் இரட்டை நிலைப்பாட்டை அனுர் அரசாங்கம் முன்னெடுப்பது பாதிக்கப்பட்ட மக்களை வேதனைக்குள் தள்ளியுள்ளது. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை என கூறும் சமநேரம் ஜெனீவாவில் உள்ளக பொறிமுறையில் நீதி வழங்குவதாக தீர்மானிப்பது அனுர் அரசாங்கத்தின் பெரும் பித்தலாட்டம். தமிழர் தாயகத்தில் கடந்த கால ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட சட்டவிரோத செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுக்கும் அனுர் அரசாங்கம் தமிழர் விவகாரத்தில் பௌத்த சிங்கள இனவாதத்தில் உறுதியாக உள்ளது என தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பலவீனமான தொகுதி அமைப்பாளர்களுக்கு பதிலாக புதிய அமைப்பாளர்களை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். அத்தோடு இதற்காக 5 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அடுத்த வாரம் அது கூடவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலின் போது செயல்திறன் குறைவு, அமைப்பு நடவடிக்கைகள் இல்லாமை மற்றும் வாக்குகள் குறைவதற்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். மேலும் வெற்றிடமுள்ள தொகுதிகளுக்கு புதிய அமைப்பாளர்கள் நியமிக்கப்படுவார் என ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஒரு தனிநபர் அரசியலில் நுழைவதற்கு சொத்து வைத்திருப்பது ஒரு தடவை அல்ல என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த செல்வம் அல்லது சொத்துக்கள் எவ்வாறு பெறப்பட்டது என்பதை விளக்க முடியாத காரணத்தால் பிரச்சினைகள் எழுவதாக சுட்டிக்காட்டினார். ஒரு தனிநபர் சொத்து வைத்திருப்பதை தனது கட்சி ஒருபோதும் எதிர்க்கவில்லை எனவும் ஒரு தனிநபர் வெளியிட முடியாத மூலங்களில் இருந்து செல்வத்தை பெறும்போதுதான் பிரச்சினை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தனது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் ஏற்கனவே பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்ய இன்னும் சில நாட்கள் அவகாசம் கோரியுள்ளார். வீட்டை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் தற்போது புதிய வீட்டை கண்டுபிடித்துள்ளதாகவும் புதுப்பித்தல் பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த வீட்டில் சிறிது காலம் தங்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தற்போது இருக்கும் வீடு எந்த வசதியும் இல்லாமல் நரகத்தை போன்றுள்ளதாகவும் அதை மகிழ்ச்சியுடன் விட்டு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மைத்ரிபால சிறிசேன கூறுவது போல் அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் 2 அறைகள் மட்டுமே உள்ளன. எனவே அவரது 3 பிள்ளைகளில் இருவர் ஒரு நாள் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு வந்தால் அவருக்கு தங்க இடம் இருக்காது என தெரிவிக்கப்படுகிறது. ஒரு பின்னணியில் உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்ய முடிவு செய்தது பல தனக்கு வீட்டு வசதி வழங்க முன்வந்துள்ளதாக மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போது தனக்கு கூடுதல் வருமானம் எதுவும் இல்லை என்றும் ஓய்வூதியம் மட்டும் இருப்பதாகவும் இறுதியாக மிகவும் மகிழ்ச்சியுடன் உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒப்படைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேளை உனது அப்பாவையும் கொன்றது போல் உன்னையும் கொள்வோம் என இனிய பாரதி பகிரங்க அச்சுறுத்தல் விடுத்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் சந்திரநேரு தெரிவித்துள்ளார். அத்துடன் எனக்கு ஆதரவளித்தவர்கள் மீதும் கடுமையான அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. அதே போன்று மாணவர் உட்பட பலர் இனிய பாரதியால் கொல்லப்பட்டனர். இவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உறவுகள் சாட்சியம் அளித்துள்ளனர். விடுதலை போராட்டத்துக்கு போன இவர்கள் அது பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கியல்லவா இருந்திருக்க வேண்டும். அதை விடுத்து அந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்தவர்களை காட்டிக் கொடுத்தார்கள், அவர்களை கொன்றார்கள். அத்துடன் தெற்கில் இடம்பெறும் கொலைகள் உட்பட பாதாள உலக குழு செயற்பாடுடன் இனிய பாரதிக்கு நேரடி தொடர்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இனிய பாரதியால் தான் நேரடியாக பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டதாக அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 20 இந்திய கடற்தொழிலாளர்கள் நேற்று சென்னையை சென்றடைந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த குறித்த கடற்தொழிலாளர்கள் கடந்த ஜூன் மாத இறுதியில் 2 குழுக்களாக கடலுக்குள் சென்றனர். கடலின் நடுவில் அவர்கள் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது எல்லை தாண்டியதற்காக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பின்னர் கடந்த ஜூலை 27 அன்று 9 கடற்தொழிலாளர்களை கொண்ட மற்றொரு குழு கைது செய்யப்பட்டது. அவர்களுக்கு நீதிமன்றத்தினால் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் அபராதம் செலுத்திய 7 கடற்தொழிலாளர்கள் விடுவிக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்திய உயர்ஸ்தானிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர்.
பின்னர் மேலும் 13 கடற்தொழிலாளர்கள் விடுவிக்கப்பட்டு சில நாட்களுக்கு முன்பு இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடற்தொழிலாளர்களுக்கான பயண ஆவணங்களை அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் அவர்கள் அனைவரும் நேற்று அதிகாலை சென்னை வந்திருந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடற்தொழில் துறை அதிகாரிகள் அவர்களை விமான நிலையத்தில் வரவேற்று அவர்களின் சொந்த கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்ததாக குறிப்பிடப்படுகிறது.